வணக்கம், நான் உங்க ManianGopi. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ட்விட்டரை வந்து எலான் மஸ்க் வாங்கிட்டு அப்படி இன்னைக்கு தான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு, ட்விட்டர் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டாரு, நிறைய கீ சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னா, இந்த ஒரு லீகல் பேட்டில் நடந்துச்சு. இவர் ஒரு ஆஃபர் பண்ணார், ஒரு $44 மில்லியன் வாங்க ஆஃபர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு டியூ டிலிஜென்ஸ் பண்ணிட்டு நான் வாங்க போறதில்லை, இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. பெரிய லீகல் கேஸ் இருந்துச்சு, இன்னொரு பிக்கஸ்ட் லீகல் கேஸ் தான் இருந்துச்சு. அதுல எலான் மஸ்க் தோத்துட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா அப்படி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்லை நீங்க பண்றது தப்பு, நீங்க ஆஃபர் பண்ணிட்டீங்க, வாங்கிடணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் வர்ற சூழ்நிலையில அவர் என்ன பண்றாங்கன்னா ஒத்துக்கிட்டு இப்போ வாங்கிட்டு அப்படி. ஸோ $44 மில்லியன் வந்து ட்விட்டர் கைமாற்றப்பட்டிருக்கு. இதை முன்னாடி நடந்த லீகல் படி பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு அதோட லிங்க் நான் ஷேர் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை போய் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இவர் வந்து ட்விட்டரை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காரு, ட்விட்டர்ல என்ன மாற்றம் கொண்டு வர போறேன்னு இருக்கிறாரு. அவரோட நீண்ட நாள் கனவான எக்ஸ் ஆப், அதாவது எவ்ரிதிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் 2010 இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, எக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய ஆப் ஒன்று டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஒரு கனவுல இருந்து அப்படி அதோடைய கோலுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வேற என்னெல்லாம் இதுல அப்டேட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக என்ன பண்ணியிருந்தாருன்னா, பர்னிங் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன மினி சாப்டர். அதை பத்தி எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ட்விட்டர் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாப்படி, வாங்குறேன்னு சொல்லியிருந்தாப்படி, அதுக்கப்புறமா சண்டை போட்டதுக்கப்புறமா வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணபடி அவர் $44 மில்லியன் கொடுத்து வாங்கியாச்சு. இப்போதான் அஃபீஷியல் ஓனர் ஆஃப் ட்விட்டர் வந்து இனிமேல் எலான் மஸ்க் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணாருன்னா, முதல் வேலையாக அவர் பொறுப்பு எடுத்த உடனே ஒரு 5 பேரை வேலையை விட்டு தூக்குறாரு. யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பராக் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்தியன் ஆரிஜின் ஒருத்தர் வந்து CEO ஆஃப் ட்விட்டராக இருந்தார். அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிக்கிறாரு. இன்னொரு இந்தியன் ஆரிஜின் ஒருத்தங்க விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீகல் ஹெட், அவங்க வேலைக்கு அந்த மாதிரி ஒரு 5 முக்கியமான CXO, CTO, CFO, அப்புறமா லீகல் ஹெட் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. ஏன்னா அவங்களாம் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு பார்ட்டிஸ் வச்சுக்கோங்களேன். இவங்களை கட்டாயப்படுத்தி வாங்க வச்சதுல அவங்களாம் ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து பயங்கரமான ஒரு செலவும் பண்றாரு, அதாவது அதுக்கு பேயும் பண்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, ஏகப்பட்ட பேர் இவர் வாங்குறாருன்னு தெரிஞ்ச உடனே ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவருமே ஒரு 70% ஒர்க் ஃபோர்ஸே நான் வந்து என்ன பண்ண போறேன், காலி பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிற அப்படி. நான் டெக் கம்பெனில இது எக்ஸ்ட்ராவா தான் வேலைக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் தேவையில்லை, நம்ம காஸ்ட் கட்டிங் பண்ணணும், கம்பெனி வளர்க்கணுங்கிறத அவரோட பேச்சா இருக்குது. அதன் அடிப்படையில் நிறைய பேர் வேலையை விட்டு போயிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க வேணும்னே ரிசைன் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா ரிசைன் பண்ணாம அவர் வந்து ஃபயர் பண்ணும்போது அவங்க நிறைய காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். கம்பெனி ஷேர்ஸ் இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து வர வேண்டிய ஷேர்ஸோட பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஃபுல் ஸ்டேக் எடுக்க போறாங்க போது அந்த ஷேர் பண்ண வரதா போது, பட் ஸ்டில் வெயிட் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு அந்த பராக் அகர்வால் CEO ஆஃப் ட்விட்டர் அவருக்கு வந்து எவ்வளவு வந்துருக்குன்னா $42 மில்லியன் அவர் கொடுக்குறாரு. அதே போல விஜயா அப்படிங்கிற அந்த லீகல் ஹெட்டுக்கு வந்து $20+ மில்லியன் கொடுத்தா வெளியே அனுப்புறாங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த டீம், அதாவது மெயினா அந்த லீகல் ஹெட் டீம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ட்ரம்ப்பை வந்து லைஃப் டைம் பேன் பண்ணிருக்காங்க. ட்ரம்ப் யாரெல்லாம் பேன் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, எல்லாரும் பேன் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் எல்லாருமே என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ட்ரம்ப் வந்து அவர் எலெக்ஷன்ல தோத்த பின்னாடி பெரிய ஒரு கலவரத்துக்கு ஒரு தூண்டுதலா இருந்தாரு, சோசியல் மீடியா பயன்படுத்தி நாட்டை வந்து ஒரு சீர்குலைக்க பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் எல்லாருமே லைஃப் டைம் பேன் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க தப்பு பண்ணீங்கன்னா ஒரு 5 years 10 years பேன் பண்ணாம இனிமேல் நீ பெர்மனண்டா இந்த பிளாட்ஃபார்ம் வரவே முடியாத மாதிரி பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு முதல்ல இருந்தே எதிர்ப்பு ஒரு கொடுத்துட்டே இருந்தா அப்படி. எலான் மஸ்க் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, சட்டம் வந்து ஒரு வேலையை பண்ணட்டும். இப்போ சட்டத்துல வந்து அவருக்கு ஏதாவது கொடுத்தா பண்ணட்டும். நீங்களே ஒரு சட்டம் கிரியேட் பண்ணி நீங்க ஒரு தனி உலகம் மாதிரி இயங்க கூடாது. ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு அகேன்ஸ்டா இருந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் வேணா பேன் பண்ணா, பட் லைஃப் டைம் பேனுங்கிறது வந்து லாஜிக் இல்லை. இவர் அப்போ வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, திரும்பவும் ட்ரம்ப் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி, நான் எலான் மஸ்க் வந்து வருவேன், நான் வந்து மண்டே அன்னைக்கு நான் ட்விட்டர் வந்துருவேன்னு சொல்லி அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்மளோட நேஷனல் ப்ராட்காஸ்டர் ANI அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ANI அதை வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட நியூஸையே ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் தப்பா ஷேர் பண்ணுறோம், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ இதான் பின்னணி. இப்போ வந்து இது யாரெல்லாம் ட்ரம்ப் வந்து லைஃப் டைம் பேன் பண்ணாங்களோ அவங்க தான் வெளியே போயிருக்காங்கிறது ஒரு பார்வை. இவரை வந்து ஆர்பிஷ் பண்ணி வாங்க வச்ச ஒரு டீம், அந்த டீமை வந்து வேலையை விட்டு வைக்கிறாருங்கிறது ஒரு பார்வை. பட் வாட் எவர் சென்டெண்டர், அவர் ஓனர் ஆகிட்டார். அவர் விருப்பப்படி என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் ஒரு பீனட்ஸ் தான். இந்த $40 மில்லியன் $20 மில்லியன் பீனட்ஸோ அதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாரு. இன்னைக்கு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டெஸ்லா கம்பெனியோடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெஸ்லா கம்பெனில இருந்து ட்விட்டரோடைய கோட்ஸ் ஃபுல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அவர் ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ பயங்கர ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து ட்விட்டர்ல இருக்கும்னு சொல்றாங்க. அவர் என்ன ஆசைப்படுறாருன்னு சொன்னா, நான் ஹியூமனிட்டிக்கா பண்றேன்னு சொல்றாரு. அப்கோர்ஸ் எல்லா பணக்காரும் அவங்க சொல்றது தான், பட் இவர் சொல்றது கொஞ்சம் நம்பலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அவரோட ஆட்டிடியூட் அப்படிலாம் இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2 பக்கமே பேசிட்டு இருக்கோம். அப்படி
எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த யுக்ரைன் வாரில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, யுக்ரைனுக்கு வந்து அவர் தான் கம்ப்ளீட்டாக ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை ஃபுல்லாக அவர் தான் கொடுக்குறாப்படி. எவ்வளோ கொடுக்குறாருன்னா, மாதம் $20 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி அவர் வந்து போர் ஆரம்பித்த காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி யுக்ரைன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் யுக்ரைனுக்கு அந்த அவரோட ஃபெசிலிட்டி கொடுக்குறதுனால தான் அவங்க வாரில் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அபிப்பிராயம். சேம் டைம் அவர் வந்து வார நிறுத்துறதுக்கு நெகோசியேஷன் பண்ணுறதுக்கும் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பொசிஷன்ஸ் எடுக்காம அவர் கொஞ்சம் மீடியம் எடுத்துட்டு இருக்காரு. அதுவே அவருக்கு ஒரு ப்ளஸ் சொல்லலாம், ஒரு மைனஸ். என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு புரோக்கர், பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாருன்ற மாதிரி அவருக்கு பேர். பட் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மள கம்ப்ளீட்டா அவர் வந்து குழந்தைக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி மிடில் பொசிஷன் நிறைய டைம் எடுத்துட்டு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்க கம்ப்ளீட்டா ஒதுக்கி தள்ளிட முடியாது. அதனால ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சம் வண்டர்ஸ். அந்த ஒரு ஓப்பன் மைண்ட்ல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த எக்ஸ் ஆப் பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சூப்பர் ஆப் ஒன்று டெவலப் பண்ணுவாங்க. சூப்பர் ஆப்னா என்னங்கிறது நான் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து இன்டர்நெட் எடுத்துட்டோம்னா ஒரு 4-5 மெயின் கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று வந்து இ-காமர்ஸ் இருக்குது, ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து சோஷியல் மீடியா இருக்குது, அதாவது ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒரு அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம்ஸ், நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து ரெட் பஸ், இல்லாட்டி ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, வண்டி புக் பண்ணுறதுக்கு ஓலா, ஊபர், இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 செக்மெண்ட்டாக பிரிஞ்சு இருக்குது. அது போக ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார்லாம் இருக்குது. இந்த மாதிரி பல தரப்பட்ட ஏரியாஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு சூப்பர் ஆப். அதாவது ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு சூப்பர் ஆப். அது எப்படி இயங்க போது, அது யார் பண்ணுவாங்க, என்ன மாதிரியானதுங்கிறப்ப நம்ம தனியாக வீடியோ பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஆப் டெவலப் பண்ணும்போது தான் இவரோட ஆசை. இது எங்க வந்து சக்சஸ்ஃபுல் நடந்துட்டு இருக்கீங்கன்னா, சைனாவில் நடந்துட்டு இருக்கு. WeChat அப்படிங்கிற நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் ஆப் டெவலப் பண்ணுறாங்க. பட் அவங்க எதனால அவங்க சக்சஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சைனா வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற எல்லா கம்பெனிஸும் அவங்க பேன் பண்ணுறாங்க. எந்த மாதிரின்னு சொன்னால், அவங்க வந்து ஃபேஸ்புக் பேண்டு, ட்விட்டர் பேண்டு, இந்த மாதிரி பெரிய நிறுவனம் அவங்க பேன் பண்ணுறதுனால வாட்ஸ்அப். ஸோ அவங்களால இது சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊரில் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி பெரிய பேன்ஸ் இல்லாதனால இது ரொம்ப டஃபாக இருக்குது. ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் போகும்போது தான் இருக்குது. அதனால தான் வந்து இது பெரிய டேக் ஆஃப் ஆகாமல் இருக்குது. அதை டேக் ஆஃப் பண்ண ட்விட்டர் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்க. அப்படி ட்விட்டர் எல்லாத்துக்கும் வந்து வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்க. அப்படி இல்லை ட்விட்டர் ப்ரீமியம் வரப்போகுது, ட்விட்டரோட மானிட்டைசேஷன் வருது. ஏன்னா சோஷியல் மீடியா என்ன ஆயிடுச்சுன்னா, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நம்ம கண்டென்ட் போட தான் வந்து அங்கே வந்து ரிட்டென்ஷன் இருக்குது. அதனால மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஷேர் ஆஃப் பணம். இப்போ யூடியூப்ல ஆட் வருதுன்னா, அந்த யூடியூபோட ஆட் ரெவன்யூ வந்து யூடியூப் யாரெல்லாம் வீடியோஸ் போடுறாங்களோ அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஒரு 68% ஆஃப் தி ரெவன்யூ வந்து யூடியூப் வீடியோஸ் போகிறவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் ட்விட்டரில் இருக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து மானிட்டைசேஷன் பெனிஃபிட் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கா. அப்படி இது வந்து ஒரு மேஜர் ஸ்டெப்பாக இருக்க போகுது. அப்புறம் இதில் ஆட்டோமேட்டட் பாட்ஸ் இருக்குது. நம்ம பாட்ஸ் பற்றி பேசியிருந்தோம் நீங்கள் முந்தின வீடியோஸில். அதனால தான் ஒரு சண்டையை போட்டுருந்தேன். அப்படி நான் எதிர்பார்த்ததோட ட்விட்டரில் ஏகப்பட்ட பாட்ஸ் இருக்காங்க. நான் நினைக்கிறத ட்விட்டர் அவ்வளோ பவர்ஃபுல் இல்லைங்கிறது இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி நிறையா ஃபேக் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இருக்குது. அதனால நான் வாங்க போகிறதுன்னு சொல்லி அப்படி அந்த பாட்ஸை எப்படி அவர் வந்து களைய போகிறாரு அப்படிங்கிறதான் தான் அவர் பண்ண போகிற விஷயங்கள். இது பண்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, 1 month முன்னாடி என்ன பண்ணிருந்தாச்சுன்னா, ஒரு சென்ட் நான் தயார் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால நம்ம வந்து எலான் மஸ்கோட பெரிய ஃபேனா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எலான் மஸ்க் பற்றி ஒரு பிஸ்னஸ் பயோகிராஃபி நம்ம போடுறோம். நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு பிஸ்னஸ் ஆளுமைகள் இல்லாட்டி ஒரு பெரிய ஆளுங்களை பற்றி அவங்களோட பயோகிராஃபி நம்ம வந்து பண்ணுறோம். பார்க்குறோம் 15-20 மினிட்ஸில் எங்கேருந்து எப்படி ஆயிருக்காங்க, சின்ன வயசுல எப்படி கிளம்பி எப்படி வந்தாங்க, இல்லை பிஸ்னஸ் எப்படி வந்துச்சுங்கிறத பற்றி பார்க்குறோம். அதில் எலான் மஸ்க் பற்றி பார்க்குறோம். அதோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேரியட் இண்டஸ்ட்ரீஸ், கார், எலக்ட்ரிக் கார் பண்றாரு, ராக்கெட் விடுறாரு. இப்போ ட்விட்டர் வாங்கியிருக்கா. அப்படி ஒரு நத்திங் கம்பெனின்னு ஒரு கம்பெனி வச்சு டனல்ல வந்து ரோடு போடுற அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு இந்த மாதிரி கச்சாம்சான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி போரிங் கம்பெனி, சார் நத்திங் கம்பெனி சொல்லிட்டு போரிங் கம்பெனி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஸோ இப்படி இருக்கும்போது அந்த போரிங் கம்பெனி பேனர்ல என்ன பண்றாருன்னா, நான் ஒரு சென்ட் ஒன்று யூனிக்கான ஒரு சென்ட் விற்கிறேங்கிறாரு. பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, அவருடைய ப்ரொஃபைல்லையே என்ன பண்ணா, பயோலையே என்ன மாத்துறாருன்னா, பெர்ஃப்யூம் சேல்ஸ்மேன் அப்படின்னு பயோல மாத்துறாரு. நம்ம எப்படி ஜாலியா ஒரு கேரியர்ல இன்னொரு கேரியர் ஆகுறது, இல்லை சும்மா ஏதாவது பண்ண விளையாட்டு பண்றது, இது எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்க. அப்படி வேர்ல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படி அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்க. அப்படிங்கும்போது அப்போ இன்னுமே அவர் எங்க இருக்காரு, இன்னுமே அவர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் டு சேஞ்சா இல்லை, ஒரு அக்ரெசிவா இருக்காரு. அப்படிங்கிறத நமக்கு பார்த்துக்க முடியுது. அவர் அனௌன்ஸ் பண்ணி 2 நாள் 30,000 பாட்டில், ஒரு பாட்டில் சென்ட் எவ்வளவு கேட்டீங்கன்னா 8,500 ரூபாய் இந்தியன் ருபீல, ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அப்படி 8,500 ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டில் சென்ட், ஒரே ஃபிளேவர், ப்ரீ புக்கிங். இவர் இப்போ ஆர்டர் பண்ற நீங்க 8,000 ரூபாய் இப்போ கட்டினீங்கன்னா எப்போ உங்களுக்கு சென்ட் போட்டு வீட்டுக்கு அனுப்புறோம்னா நெக்ஸ்ட் இயர் ஜூன் 2023 அனுப்புகிறாரு. அதான் இவருடைய பவரா இருக்குது, இன்டர்நெட்டோட பவரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு சென்ட் வரும், ப்ரீ புக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்றாரு. அவர் சொல்லும் போதே சொல்றாரு 30,000 பாட்டில் தான் நான் கொடுக்க போறேன்றாரு. 2 நாள் 30,000 பாட்டில் வித்துருச்சு.
அது ஒரு மாதிரி இந்த பாட்டில் எதுக்காக நான் விற்கிறேன்னு சொன்னா ட்விட்டர் வாங்குறதுக்காக அப்படிங்கிறது. இப்போ ஒரு 20 கோடி ரூபா சம்பாதிச்சது 30,000 பாட்டில். பட் ஸ்டில் அவ்வளோ ஒரு ஃபன்னியான கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு வெரிடான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அதனால அவருடைய ப்ராக்ரஸ் அவருடைய மூவ்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ட்விட்டர் நம்ம அன்றாட யூஸ் பண்ணுறது. ஏன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் வந்து ட்விட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா உலக தலைவர்கள், எல்லா அரசியல் தலைவர்கள், எல்லா ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து அஃபீஷியலாக அவங்களுடைய அறிக்கைகள் கொடுக்குறது வந்து ட்விட்டர் ஆயிடுச்சு. எப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து அவங்களுடைய அறிக்கைகள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களோ அதை விட ஜாஸ்தியாக ட்விட்டர் மூலமாக அவங்க வந்து மக்கள் கிட்ட ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய டிவி சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், பிரிண்ட் மீடியாவே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ட்விட்டரில் இவங்க ரிலீஸ் பண்ணுறதா எடுத்து அவங்க அதில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ சோர்ஸே இதுவாக மாறிடுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் என்ன நடக்கும் போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நோக்கம். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ தட் யூடியூப் அல்காரிதம் வந்து இது என்ன பண்ணணும் மூவ் பண்ணும். இது யாருக்கு உபயோகம் கிடைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பண்ணுங்கள். வணக்கம்.